கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலையில் நேரத்தில் தஹஜ்ஜத் தொழுகைக்காக நீங்கள் எழுந்தால் உங்களுடைய விழிப்பின் மூலமாக உலக காரியத்தில் ஈடுபட்டு விடாதீர்கள். தஹஜ்ஜத்திற்கு எழுந்தவுடனே உலக விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டு விடாதீர்கள். தஹஜ்ஜத்தில் எழுந்தவுடன், யார் இரவிலே விழித்தவுடன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு துஆவை ஓதுகின்றாரோ, அவர் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அவர் கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அவன் தொழக்கூடிய தொழுகையை அல்லாஹ் ஒப்புக்கொள்கின்றான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரி என்கின்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது. ஹஜ்ரத் உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடத்திலே சொன்னார்கள், அருமை தோழர்களே, மன் தஆர மினல் லைல், உங்களில் யாராவது இரவு தொழுகைக்காக கண் விழித்தால், உங்களில் யாராவது இரவிலே கண் விழித்தால், ஃபகால, அவர் சொல்லட்டும், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்ஹம்துலில்லாஹி வ சுப்ஹானல்லாஹி வ லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவ்வத இல்லா பில்லாஹ் என்கின்ற இந்த வார்த்தைகள் அவர் மொழிந்து கொள்ளட்டும். இந்த திக்ரை அவர் ஓதி கொள்ளட்டும். இந்த திக்ரை ஓதிய பிறகு அவர் அல்லாஹ்விடத்திலே கரமேந்துகின்றார். அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி அவர் கேட்கின்றார், அல்லாஹும்ம அக்ஃபிர்லி, எனது இறைவா, எனது பாவங்களை மன்னித்து விடு, என் பாவங்களை அழித்து விடு, என் பாவங்களை பொறுத்துக்கொள் என்று அவர் அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி பாவ மன்னிப்பு கேட்டால் அவருடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அல்லது அவர் அல்லாஹ்விடத்திலே வேறு ஏதாவது ஒரு துஆவை கேட்கின்றார், தனக்கு தேவையான உலக காரியத்தை கேட்கின்றார், அல்லது மறுமைக்குரிய வெற்றியை கேட்கின்றார், ஏதோ ஒரு துஆவை அவர் செய்தால் உஸ்துஜீப, அந்த துஆவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கின்றான். அந்த துஆவிற்கு அல்லாஹ் பதிலளிக்கின்றான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஇன் தவல்ல, அவர் ஒழு செய்கின்றார், அவர் ஒழு செய்துவிட்டு வஸல்லா, அவர் தொழுதார் என்று சொன்னால், குபிலத்து ஸலாத்துஹு, அவருடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அப்ப தஹஜ்ஜத்துடைய நேரம் என்பது புனிதமான ஒரு நேரம், துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம், பாவ மன்னிப்புகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம், அல்லாஹ் முதல் வானத்திற்கு வரக்கூடிய நேரம். அந்த தஹஜ்ஜத்தில் உலக காரியங்களில் ஈடுபடாமல், செல்போன்களில் ஈடுபடாமல், இணையதளங்களில் ஈடுபடாமல், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் என்கின்ற பல்வேறு விதமான ஷைத்தானுடைய வழிகளின் பக்கம் செல்லாமல், தொலைக்காட்சியின் பக்கம் செல்லாமல், புறம் பேசாமல், புரணி பேசாமல், பிறரை குறித்து அவதூறு பேசாமல், நாம் அந்த நேரத்திலே இந்த திக்ருகளை ஓதி நாம் துஆ செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். நாம் பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். நம் தொழுகையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் என்பதை கவனத்தில் வைத்து நாளையிலிருந்து தஹஜ்ஜத் தொழுகையில் இதை வழமையாக ஓதி அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.